சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வாழ்க மாமன்னர். என்ன? வளவன் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. பேச்சு மூச்சில்லாமல் மயங்கி கிடக்கிறார். வைத்தியர் என்ன கூறினார்? சிகிச்சை அளித்திருக்கிறார். கண் விழித்தால்தான் எதுவும் சொல்ல முடியும் என்று கூறுகிறார். சரி, நான் வருகிறேன். நீங்கள் செல்லுங்கள். ஆகட்டும் மன்னவா. தாமரை, செந்தலையார் வந்திருக்கிறார். நீங்கள் எதுவும் பேசாதீர்கள். நான் ஏதாவது கேட்டால் தலையசைத்தால் போதும். அவர் ஏதாவது சொன்னால் பணிந்து வணங்குங்கள். ஆகட்டும் இளவரசி. தாமரை, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் புறப்பட்டு விட்டாயா? ஆமாம் அமைச்சரே, அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. என்னுடைய பேச்சை மீறி செல்வதென்று தீர்மானித்து விட்டாய், அப்படித்தானே? தங்கள் பேச்சை கேட்க கூடாது என்பது என் நோக்கமல்ல. ஆனால் தடுக்க கூடாத நேரத்தில் உங்கள் அதிகாரத்தை காட்டுகிறீர்கள். என்னால் அதை ஏற்க முடியாது. என் அண்ணியார் முகத்தை ஒரு முறையாவது பார்க்காமல் விட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நான் அந்த வேதனையை அனுபவிக்க நேரும். உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல தாமரை. இதனால் உனக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்றுதான் யோசிக்கிறேன். யோசிக்கும் கட்டத்தை எல்லாம் நான் கடந்து விட்டேன் அமைச்சரே. இப்போது என்னுடைய நோக்கமெல்லாம் எவ்வளவு விரைவாக பூம்புகார் அரண்மனைக்கு போக முடியும் என்பதுதான். நீ அங்கே சென்றவுடன் அந்த கரிகாலன் உன்னை சிறைபிடித்து வைத்துக் கொண்டு செழியனை விடுவித்தால்தான் தாமரையை விடுவிப்பேன் என்று நிபந்தனை விதித்தால் என்ன செய்வது? அப்படி செய்யக்கூடியவராக இருந்தால் இப்படி ஒரு அறிவிப்பையே நாம் அறிய செய்திருக்க மாட்டார். கரிகால் சோழன் நீங்கள் நினைக்கும்படி அவ்வளவு நேர்மையற்றவர் அல்ல. நம்மையெல்லாம் வளைத்து பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் படைகளோடு வந்துதான் அதை செய்வாரே தவிர போர் முறை இலக்கணத்திற்கு முரணாக புறமிருந்து தாக்க மாட்டார். ஓ, எதிரி மீது இவ்வளவு நம்பிக்கையா? உன் அண்ணி எப்படி இறந்தார், யாரால் இறந்தார் என்று எப்படி சொல்ல முடியும்? கரிகாலரை கொல்லும் முயற்சியில் தோற்ற அதிர்ச்சியால் தான் இறந்தார் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு வந்து தெரிவித்தார்களே, அதை நீங்கள் கேட்கவில்லையா? எப்படி இருந்தால் என்ன? அமைச்சர் என்ற முறையில் நீ செய்வது நல்லதல்ல என்று தடுப்பது என் கடமை. இளவரசி என்ற முறையில் இந்த நேரத்தில் இதுதான் சரி என்று தீர்மானித்து செயல்படுவது என் உரிமை. மன்னரே என் பேச்சை மீறியதில்லை. அப்படி நீங்கள் அவரை மாற்றியிருக்கிறீர்கள். அமைதியாக அரசாண்டு கொண்டிருந்த என் அண்ணனை போர் வெறியராக மாற்றி மறவர் குல பண்புக்கு மாறாக மற்றவர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய கொடியவராக மாற்றிவிட்டீர்கள். எந்நேரமும் அவர் இருதயத்தில் பழிக்கு பழி என்ற பயங்கரமான வார்த்தைகள் ஒலிக்கும்படி செய்தீர்கள். இந்த ஆரண்யத்தில் கிடந்து வேளிர் குலம் அழிவதற்கும் வழிவகுத்து கொடுத்து விட்டீர்கள். தாமரை, நீயா இப்படி பேசுகிறாய்? என்னை போக விடாமல் தடுக்க வேண்டும் என்று ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கும் உங்களிடம் வேறு எப்படி பேச சொல்கிறீர்கள்? என் அண்ணியார் சடலத்தை
அடக்கம் செய்வதற்கு முன்னால் நான் அங்கு சென்றாக வேண்டும். நான் ஒன்றும் தனியாக போகவில்லை. நமது வேளிர்குல வீரனையும் துணைக்கு அழைத்துக் கொண்டுதான் போகிறேன். வாருங்கள் மன்னவா, வாருங்கள் இளவரசே. வைத்தியரே, வளவனின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? கண் விழித்தானா? இந்த கணம் வரை இவரது உடல்நிலை சற்று கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. இன்னும் கண் விழிக்கவில்லை. கண் விழிப்பானா மாட்டானா? அதற்குரிய அனைத்து சிகிச்சைகளையும் செய்திருக்கிறேன். கட்டாரி அவர் நெஞ்சில் ஆழமாக பாய்ந்திருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு தான் சிகிச்சை அளிக்க வேண்டும். சிறு தவறு நேர்ந்தாலும் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். இல்லை வைத்தியரே, இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். இந்த வளவன் யார்? இவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இவன் என் மீது வீசப்பட்ட கட்டாரியை தான் குறுக்கே புகுந்து தன் மார்பிலே ஏன் ஏற்க வேண்டும்? தந்தையே, இந்த வளவன் மட்டுமல்ல, இந்த சோழ நாட்டில் வாழும் லட்சோப லட்சம் குடிமக்களில் ஒவ்வொருவரும் தமது பேரரசரான தங்களை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற சங்கப் பாடலின் பொருளை உணர்ந்தவர்கள் அவர்கள். உங்களுக்காக தமது உயிரையே கொடுக்க காத்திருப்பவர்கள் அவர்கள். சோழ மண்டலத்தில் மாமன்னரின் உயிரை காக்கும் அற்புதமான பணி இந்த வளவனுக்கு போய்விட்டதே, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போயிற்றே என்று தவிப்பவர்கள் அவர்கள். அதனால் இந்த வளவனின் செயலை நினைத்து வியப்படைய ஏதுமில்லை. சோழ நாட்டின் குடிமகன் ஒருவன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் இவன் செய்திருக்கிறான். ஆஹா, பொருத்தமாகச் சொன்னீர்கள் இளவரசே. நமது குடிமக்களில் ஒவ்வொருவரும் தங்களது உடம்பில் ஓடும் உயிர் மூச்சே மாமன்னரின் உயிர்தான் என்று நினைக்கிறார்கள். வைத்தியரே, நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அங்கு வந்து என் உயிரை காப்பாற்றியவன் இந்த வளவன் தானே? உண்மைதான் மன்னவா. அதற்காக சோழ நாடே இவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்திருக்கும் நீங்கள் எப்படியாவது இவன் உயிரை காப்பாற்றுங்கள். தன் உயிரை தந்து என் உயிரை காக்க முயன்ற இவனுக்கு நான் வாழும் காலம் வரை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். தாங்கள் சொல்ல வேண்டுமா என்ன? அது என் கடமை அல்லவா? நான் அறிந்த வைத்திய முறைகள் அனைத்தையும் பயன்படுத்தி இவரை நான் காப்பாற்றுவேன். இது உறுதி. அது போதும் வைத்தியரே. இவன் உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்னால் அந்த வேதனையை தாங்க முடியாது. அதன் பின் உருத்திரங்கண்ணனார் என்னை பற்றி பாடிய பாடல்களுக்கு பொருள் இல்லாமல் போய்விடும். அத்தகைய நிலை ஏற்படும்படி நான் விட்டுவிட மாட்டேன் மன்னவா. கண்களை இமை காப்பது போல் ஒவ்வொரு கணமும் நான் இவரை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் ஒரு முகூர்த்த காலம் கடந்து விட்டால் இவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கண் விழித்து பார்த்து பேசத் தொடங்கி விடுவார். அப்படி கண்விழித்த மறுகணமே எனக்கு அதை பற்றி சொல்லி அனுப்புங்கள். உடனே வருகிறேன். ஆகட்டும் மன்னா. இப்பொழுது நான் செல்கிறேன். அடே அமரா, உண்மையை சொல். இங்கே என்ன நடந்தது? செழியன் எப்படி தப்பித்தான்? அமைச்சர் பெருமானே, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உறங்கிவிட்டேன். பொய் சொல்கிறாய். உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது. உன்னை பிறகு கவனித்துக் கொள்ளுகிறேன். விருமா, செழியன் தப்பித்து விட்டான். தாமரையை ஏமாற்றி அவளுடன் போய்க் கொண்டிருக்கிறான். அவனை விடக்கூடாது. நீ வீரர்களை அனுப்பி அவன் காட்டை கடப்பதற்குள் அவனை பிடித்துக் கொண்டு வர சொல்.
அவர்களை பிடியுங்கள். எங்கு போய்விட்டார்கள்? இங்கு யாரையுமே காணவில்லை. வா, அவர்களை சென்று பார்ப்போம். செய்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. தாமரை, நாம் பூம்புகாருக்குள் வந்துவிட்டோம். இங்கு உன்னை அழைத்து வந்து இங்குள்ள சிறப்புகளை எல்லாம் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு. ஆனால் நான் என் அக்காவையும் நீ உன் அண்ணியையும் இழந்துவிட்ட நிலையில் இங்கு வந்திருக்கிறோம். உண்மைதான். இப்போது என் கண்களில் எந்த காட்சியும் பதியாது. அண்ணி சவமாக கிடக்கும் காட்சியை பார்க்க போகிறோமே என்ற பதட்டம் மட்டும்தான் இருக்கிறது. தாமரை, மக்கள் ஆங்காங்கே கூடி என்ன பேசுகிறார்கள் என்று தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. மன்னனை கொல்ல வந்தாள் ஒரு மாதரசி. அதிலும் அவள் மகுடம் பறிக்கப்பட்ட எதிரியின் மனைவி. கொல்ல வந்த கோமகள் பிணமாகி விட்டாள். அவள் சவத்தை காண சதிகாரனான பகைவனுக்கு அழைப்பு. இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதை பற்றிதான் ஆங்காங்கே விவாதிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் மாமன்னர் கரிகாலர் ஒன்றை தீர்மானித்து விட்டால் ஒருபோதும் அதிலிருந்து மாறமாட்டார். நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதானால் ஒரு யோசனை சொல்கிறேன். முதலில் உன் யோசனையை சொல். அதற்கு பிறகுதானே அது ஏற்கத்தக்கதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். நாம் அனைவரும் பூம்புகார் எல்லைக்கு சென்று மறைந்திருக்க வேண்டும். இருங்கோவேல் பூம்புகாருக்குள் நுழைந்த மறுகணமே அவனை சிறைப்பிடித்து விட வேண்டும். நிறுத்து. மாமன்னரின் ஆணைக்கு மாறாக பேசாதே. அப்படி பேசும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? போர்க்களத்தில் பகைவரிடம் கூட நெறி தவறாமல் அறம் காக்கும் உத்தமர் நமது சோழ பேரரசர் கரிகால் வளவர் என்பது உனக்கு தெரியாதா? எந்த நாட்டிலும் எவரும் நினைத்து பார்க்க முடியாத உன்னதமான செயலை நமது மன்னர் இன்று செய்திருக்கிறார். மனித நேயத்தோடு மனைவியின் முகத்தை காண கணவர் என்ற முறையில் இருங்கோவேள் வந்து போகலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அவனுக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடும் செய்திருக்கிறார். அதனால் இப்படியெல்லாம் பேசுவதை நிறுத்திவிட்டு விலகிச் செல்லுங்கள். இந்த மக்களின் பண்புதான் என்ன? இத்தகைய மன்னரை பற்றி நான் கூட தவறாக கருதினேன் என்பதை நினைக்கும் போது நானும் அதற்காக வருந்தி தலை குனிய வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்போதாவது உணர்ந்து கொண்டாய் அல்லவா? இதுவே போதும். சரி, வா, நாம் விரைவாக கோட்டைக்குள் செல்வோம்.
தாமரை, பதட்டப்படாதே. நான் சென்று அவர்களிடம் விசாரிக்கிறேன். நீ இங்கேயே இரு. கோட்டை காவலருக்கு என் பணிவான வணக்கம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? கோட்டை காவலரே, இதோ என்னுடன் வந்திருப்பவர்கள் இருங்கோவேள் மன்னரின் தங்கை தாமரை செல்வியார் ஆவார்கள். இவரது அண்ணனின் துணைவி வேளிர்குல அரசி பெருந்தேவியாரின் மறைவு கேட்டு வந்திருக்கிறார்கள். இருங்கோவேள் மன்னர் அவரது இருப்பிடத்தில் இல்லாத காரணத்தாலும் அவர் எங்கு சென்றார் என்று தெரியாத காரணத்தினாலும் இருங்கோவேள் மன்னருக்கு அரசியார் இறந்த செய்தி அறிவிக்கப்படவில்லை. அதனால் இளவரசி தாமரை செல்வியார் மட்டும் அமைச்சரின் நிபந்தனைக்கு உட்பட்டு தன்னந்தனியாக வந்துள்ளார். அவருக்கு பாதுகாப்பாக நான் வந்திருக்கிறேன். இந்த செய்தியை மன்னருக்கு தெரிவித்து எங்களை எங்கள் அரசியாரின் சவம் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டுகிறோம். சிறிது நேரம் இங்கேயே இருங்கள். நான் சென்று மன்னரிடம் தகவலை தெரிவித்து உங்களுக்கான அனுமதியை பெற்று வருகிறேன்.